சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அப்தி மாலிக் அப்தி சலிமோவ் அப்படிங்கிற பிளேயருக்கும் நிஹால் சரிக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் தஷ்கிந்த் ஓப்பன் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த டோர்னமெண்ட்டில் சுற்று 6லேருந்து பார்க்க போகிறோம். டைம் ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா 90+30. ஸோ இந்த கேம் வந்து அந்த டோர்னமெண்ட்டில் 6வது சுற்று வந்து பார்க்குறோம். ஸோ இந்த கேம் ஒரு பொசிஷனல் மாஸ்டர் பீஸ். ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா நிஹால் சரினை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பிளிட்ஸ் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா? ஆனால் ஆக்சுவலாக அவர் கிளாசிக்கல் கேமில் ரொம்ப சூப்பராக பொசிஷனல் கேம்ஸ் வந்து விளையாடுவார் அப்படிங்கிறது சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நீங்கள் இந்த கேமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பொசிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஒரு வீக்னஸ் எப்படி நம்ம வந்து ஓப்பனிங்கில் இருந்து அதை கொண்டு போய்ட்டு நம்ம எப்படி என் கேமில் வந்து அது தனக்கு சாதகமாகவே பயன்படுத்துறது அப்படிங்கிறத சூப்பராக வந்து இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பார் நிஹால் சரின். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேம் வந்து நான் சொல்லியிருந்தேன் அப்தி மாலிக் வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு, நிஹால் ஆக்சுவலாக பிளாக். ஸோ நான் என்ன பண்ணுறேன், போர்டை வந்து ஃப்ளிப் பண்ணிட்டேன். ஸோ கேமை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கேம் வந்து ஒரு E4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு நிஹால் வந்து சிசிலியன் டிஃபென்ஸ் வந்து விளையாடுறாரு. சிசிலியனில் ஒரு பொசிஷனல் பிளேவா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா சிசிலியன் வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு ஓப்பனிங். ஸோ நைட் F3 E6 ஃப்ரெஞ்ச் வேரியேஷன். ஸோ ஓப்பன் ஃப்ரெஞ்ச் மாதிரி இதை ட்ரை பண்ணுறாரு. ஸோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் தைமனாவாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ தைமன் ஆஃப் வேரியேஷன். ஸோ பிஷப் டு F4, சம்டைம்ஸ் நைட் B5 வரலாம். ஸோ அந்த காரணத்தினால இங்கே D6. ஸோ D6 வச்சதுக்கப்புறம் நைட் இன்ட்டு C6, B இன்ட்டு C6, அதுக்கப்புறம் பான் டு C4. ஸோ ஒரு மராக்சி பைண்ட் செட்டப் வந்து இங்கே ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் ருக் டு B8. ஸோ B2 அட்டாக் பண்ணுறாரு அண்ட் குயின் டு D2. இந்த குயின் டு D2 வந்து ரொம்ப ஃபேவரபுளான மூவ் கிடையாது ஆக்சுவலாக ஒயிட்டுக்கு. இது ஏன் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்ப்போம். டேட்டா பேஸில் வந்து ஒரு 30 கேம் இருக்குது அப்படின்னா ஒரு 25 கேம் கிட்ட குயின் C2 ஆடிருக்காங்க. இப்போ குயின் D2ல என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த பொசிஷனில் E5 விளையாடி பிஷப்பை வந்து சேஸ் பண்ணுறாரு. இப்போ பிஷப்புக்கு ஒரே ஒரு ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது, ரீட்ரீட்டிங் ஸ்கொயர். ஓகே, அஃப்கோர்ஸ் G5 வரலாம், பட் பிஷப் E3. நைட் F6 போயிட்டு திரும்ப நைட் மூலயமா பான் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த பொசிஷனில் இந்த பிஷப்போட பொசிஷன் ஆர் இந்த குயின் D2ஓட ப்ராப்ளம் என்னன்றதை புரிய வைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு மூவ் வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். பான் டு F5. ஸோ த்ரெட்னிங் டு பிளே பான் F4. நீங்கள் F4 ஆடினீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஓப்பனிங்லே. எக்ஸாம்பிளுக்கு நைட் F6 விளையாடலாம். இங்கே ஒயிட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது F இன்ட்டு E5 அடித்தா நைட் இன்ட்டு E4. நீங்கள் வந்து E இன்ட்டு F5 அடித்தாலும் நைட் இன்ட்டு E4 இருக்குது. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு ஓப்பனிங்லேயே ஒரு சின்ன ஒரு எட்ஜ் கிடைக்கும் பிளாக்குக்கு. ஸோ அதனால் நைட் F6 டேரெக்டாக விளையாடுறாரு. F4 வந்து F4 ஐடியா வந்து அவர் பண்ணலை. தென் அதுக்கப்புறம் நைட் C3, நைட் G4, த்ரெட்னிங் தி பிஷப் G5. பிஷப்பை இப்போ சேஸ் பண்ணுறாரு. அண்ட் தென் H5. நைட்டை கிக் பண்ணவுடனே நைட் அந்த புதுசாக க்ரியேட் பண்ண ஸ்கொயருக்கே வந்துடுது. பின் அதுக்கப்புறம் நைட் F7, ட்ரிபிள் ஓ, குயின் சைட் கேஸ்லிங். பின் அதுக்கப்புறம் பான் டு G5, பிஷப் G3, H4. இது நீங்கள் இந்த பொசிஷனை நான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த பேரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பொசிஷன் யார் விளையாடினாங்கன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு பிகினர் விளையாடிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்வீங்க. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் கிராண்ட் மாஸ்டர் வந்து இங்கே ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ நிஹால் சரின் வந்து இஸ் வெரி க்ளோஸ் டு 2700 to 2687 வச்சுருக்காரு. பட் அதுதான் வந்து நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டாஸ்க் வச்சிருக்கக்கூடிய பான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தன்னுடைய பிஷப் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கேம்புக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அடைப்பட்டு வச்சுருக்காரு. பேசிக்காக இது வந்து நம்ம செஸ் கான்செப்ட் படி சொல்லணும் அப்படின்னா ஒரு பேட் பிஷப். ஸோ இதை எப்படி விடுவிக்கிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால தான் இதை நான் ஒரு பொசிஷனல் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பிஷப் H2. இப்போ நம்ம பிஷப் தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒயிட்டோட பிஷப்புக்குமே பிரச்சனை தான். ஒயிட்டோட டாஸ்கர் பிஷப் இது லுக்ஸ் லைக் எ டார்கெட். பட் ஆனால் நீங்கள் எப்படி அந்த பாறையை உடச்சிட்டு உள்ளே போக போகிறீங்கன்றது இட்ஸ் நாட் வெரி கிளியர். ஸோ குயின் A5, பின் அதுக்கப்புறம் குயின் C2, நைட் டு D8, குயின் A4. ஸோ ஹாப்பியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் ரூக் H7. ஸோ ரூக் H7க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேம் வந்து ஒரு கேமில் பல கேம் இருக்குது. ரொம்ப நோட்டபிளான ஒரு கேம் நீங்கள் டிங்லின்னு ஒரு கேமு இல்லை நெப்போவோட ஒரு கேம், இந்த 2 கேம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். பட் எக்ஸாக்டாக எப்போ விளையாடினாங்கன்றது ஐடியா இல்லை. பட் அவங்களுடைய கேம்ஸில் ரீசெண்டாக நம்ம சேனலில் அவங்க கேம்ஸில் பார்த்தது தான் இது. இந்த ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா குயின்ஸில் அழகாக ஷிஃப்ட் பண்ணுறாரு. கேஸ்லிங்கே பண்ணலை. ஸோ பிஷப் G4, பிஷப் இன்ட்டு G4, அதுக்கப்புறம் H இன்ட்டு G4, நைட் E6, நைட் இம்ப்ரூவ் பண்ணுறாரு.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த D6 பான் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஓப்பனிங்லேயே அவர் ஒரு பேக்வேர்ட் பானாக கிரியேட் பண்ணிட்டார். இப்போ கொஷின் என்ன அப்படின்னா, எப்படி அதை டார்கெட் பண்ண போகிறாங்க ஒயிட்டு? அப்படி டார்கெட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த பொசிஷனை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு நிஹால் சரீன். பான் F3 ஃபைனலி அவர் வந்து என்ன ரியலைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பிஷப் வந்து யூஸ்லெஸ். ஸோ எப்படியாவது ஆக்டிவேட் பண்ணோன்னா இப்போ F3 போடுறாரு. ஸோ பிஷப் வந்து G1 போட்டு இங்கே வந்து ப்ரெஷர் பண்ண போகிறாரு. ஸோ அதை மீட் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு நிஹால் சரீன். ஸோ பை கவுண்டர் அட்டாக் B3. இப்போ நம்ம நினைப்போம், ஓகே டபுள் பண்ணிவிட்டு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஒரு நம்ப முடியாத ஒரு மூவ் வந்து விளையாட போகிறாரு. ஸோ வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த பொசிஷனில் பிளாக் பிளேயராக ஆர் பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த மூவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் அந்த மூவ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரூக் இன்டு F4. ஸோ ரூக் சாக்ரிஃபைஸ். இது எப்படி பாசிபிள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஏன்னாங்க உங்கள் பீஸே ஒன்றும் பெருசாக ஆக்டிவாக இல்லை. ஒரு ரூக் மட்டும் ஸ்விங் பண்ணி நம்ம B5 வரப்போகுது. அப்போ இப்படி இருக்கும்போது எப்படி ஒரு ரூக் சாக்ரிஃபைஸ் பாசிபிள் அப்படின்னா, இந்த ரூக்கும் இந்த பிஷப்பும் பெருசாக கேமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலை ஃபார் த டைம். ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான ரீசன் இங்கே வந்து அவர் இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுறதுக்கு. ஸோ ரூக் B7 போகிறாரு. பின் அதுக்கப்புறம் கிங் C2, ரூக் B4 அண்ட் நவ் அந்த 3 பானுமே கலெக்ட் பண்ண முடியும். அந்த அந்த எக்ஸ்சேஞ்ச் சாக்ரிஃபைஸ்க்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு காம்பன்சேஷன் வந்து இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ரூக் இன்ட்டு C4 செக்கோட வருது. கிங் B3, D5க்கு அடுத்து பான் டு A3. அவரோட ஐடியா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பிஷப் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பிஷப் அழகாக நைஸாக ஆக்டிவேட் பண்ணுறாரு இந்த இடத்துல. ஸோ ரூக் B4 செக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அது தடுக்கிறதுக்கு தான் அவர் A3 போடுறாரு. அது வந்து தப்பான மூவாக மாறுது. இவால்யூஷன் பாரோட ஷிஃப்ட் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இந்த இடத்துல சரியான நகர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தென் E takes D5. ஸோ சிம்பிளாக அந்த பானை அட்டாக் பண்ணுங்கன்றது தான். ஸோ A3 பிஷப் C5 அலோவ் பண்ணுறாரு. அண்ட் பிஷப் C5 இஸ் த டாப் மூவ். அப்போ வந்து ஒரே ஒன் கோலை எத்தனை தடவை இந்த பிஷப் மூவ் ஆச்சு ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஓப்பனிங்கில் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கோலை ஒரே ஒரு பிஷப் மூவ் பண்ணி சேலஞ்ச் பண்ணுறாரு. 30 மூவ் வரைக்கும் அவர் இந்த பிஷப்பே மூவ் பண்ணல. ஒரே மூவில் இந்த பானை மேலே போட்டார் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் இந்த செகண்ட் மூவ் பிஷப் C5. ஸோ இதுதான் வந்து இந்த பொசிஷனல் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்கிறது. C into D5 அண்ட் தென் கிங் B2. இந்த கிங் B2 இந்த இடத்துல அவருக்கு சரியான நகர்வு. இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கேமை வந்து ஓரளவுக்கு சமநிலைப்படுத்துறதுக்கு. அப்போ பிஷப் இன்ட்டு C5 அடிச்சிருந்துருக்கலாம். நைட் இன்ட்டு C5, கிங் A2 அண்ட் தென் ரூக் C2 செக். கேம் வந்து கண்டினியூ ஆகும்னு வச்சுக்கலாம். ஓகே, பிளாக் கொஞ்சம் நல்ல ஒரு ஆக்டிவ் பிளே கிடைக்கும். என்னென்னா ரூக் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பை கேப்சரிங் த D பான் அவர் இன்னொரு ரூக்கிங் கொண்டு வந்து நம்மளை கவுண்டர் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் அட்லீஸ்ட் ஒரு பர்பஸ்லாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கும். பட் கேமில் கிங் B2 வந்து விளையாடுறாரு. பின் அதுக்கப்புறம் பிஷப் டு D4 செக்கு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து D4 டைரெக்டாக புஷ் பண்ணாலே நல்ல ஒரு வின்னிங் சான்சஸ் தான். ஸோ பிஷப் D4, பிஷப் இன்ட்டு D4, E இன்ட்டு D4 பாஸ் பான் கிரியேட் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து ஒரு வீக்கனிங் பொசிஷன் மாதிரி தெரியும். பட் அந்த பான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ் பான். ஸோ பின் பண்ணுறாரு. அண்ட் தென் கிங் ஆக்டிவேட் பண்ணுறாரு. G3 போட்டு பானை சேலஞ்ச் பண்ண உடனே H இன்ட்டு G3 பாஸ் பான் வந்து கிரியேட் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ரூக் H7 செக் கொடுத்தாங்க. கிங் D6 பார் கிட்டத்தட்ட உங்கள் ஸ்க்ரீனை விட்டு தாண்டி போக போகுது. தட் மீன்ஸ் வாட்? ஸோ இஸ் வின்னிங். ஸோ வின்னிங் பொசிஷனில் இருக்கிறார் இப்போது. ரூக் F7, நைட் F4 அண்ட் தென் ரூக் இன்ட்டு F6 செக்கு. பின் அதுக்கப்புறம் கிங் C5 போகிறாரு. அடுத்த ரூக் G1 போட்டு அந்த பானை தடுக்கிறாரு. ஆனால் அந்த பானை தடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இன்னொரு பாஸ் பான் நம்ம வச்சுருக்கோம் D3. 38வது மூலில் D3 விளையாடின உடனே இந்த பொசிஷனில் அப்துல் சலீமோவ் ரிசைன் பண்ணிடுறாரு. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ நீங்கள் ரூக் இன்ட்டு G3 அடிச்சிங்களா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட் பாஸ் பண்ண புஷ் பண்ணலாம். இல்லையே நம்ம திரும்ப வந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அங்கே தான் நம்ம த ட்ரிக்கி நைட் கம்ஸ் இன்டு த பிளே. நைட் டு D3 செக், கிங் A2 அண்ட் தென் ரூக் C1 அண்ட் த கேம் இஸ் ஓவர். ஸோ இதில் எந்த எஸ்கேப் ஆகவே முடியாது. இல்லைங்க நம்ம இந்த மாதிரி நம்ம இந்த பானை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஐ கேன் ஆக்டிவேட் த அதர் ரூக் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நேரமே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு உங்களோட என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு நம்ம இந்த 6th ரேங்கில் தேடி பார்க்கும்போது ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கே போகும்போது அதுக்கு நம்ம இந்த ரூக்கே ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரூக் C2 செக்கு போடலாம். கிங் A1க்கு ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நைட் E2வில் போட்டு இவரை கடுப்பேற்றலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ ரூக்கை வந்து ஒரு சேஃபான ஸ்கொயருக்கு மூவ் பண்ணாலோ இல்லை ஓகே நீங்கள் பிளாக் ஹெட் க்ரியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் தென் D2, அல்லது நீங்கள் ரூக்கை வந்து எங்கேயோ ஒன்று வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் நைட் C3. ஸோ கேம் வந்து ரொம்ப மோசமாக போகுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு எண்டிங் தான், கன்வர்ஷன் தான். ஸோ இதில் எதுவும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால தான் அவர் ரிசைன் பண்ணுறாரு. நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, வின்னிங் வேரியேஷன்ஸ். ஸோ எக்ஸலண்ட்டான கேம் பிளே. நம்ம இப்போ வந்து குயிக்காக நம்ம ரிசல்ட்ஸ் பேஜை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ நிஹால் சரீன் வந்து ஆக்சுவலாக
3 பேரோட டை ஆகி டாப்பில் 6 பாயிண்ட்ஸோட லீடிங்கில் வந்து போயிட்டுருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இது வந்து ஓப்பன் டோர்னமெண்ட்டுங்க. ஸோ அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓப்பன் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ நிஹால் சரீன் வந்து 6 பாயிண்ட்ஸ், அடுத்து ஒரு ஐஎம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அபிமன்யு, பூரணிக் அபிமன்யு ஃப்ரம் இந்தியா, அவரும் ஒரு கிராண்ட் மாஸ்டர். ஸோ இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட்ஸில் லீடிங்கில் போயிட்டுருக்காங்க. சனன் சுஜிரோவும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா நிஹால் சரீன் வந்து பீட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஜிஎம் இன் திஸ் டோர்னமெண்ட் நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே நாராயணன் கூட விளையாடுற எஸ்என் நாராயணன் விளையாடுறாரு. ஸோ பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னும் இது வந்து 6வது சுற்று ஆக்சுவலாக. இன்னும் வந்து 4 சுற்று வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எந்த டோர்னமெண்ட்டுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த டோர்னமெண்ட் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. நான் வந்து கவனிக்கவே இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டோர்னமெண்ட்ஸோ இல்லை ஒரு கேமோ ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க. மறக்காமல் தமிழ் சேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.